நடிகருக்கும் இல்லாத ஒரு சுவையான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா 1985ல ஒரே நாள்ல உதயகீதம், பிள்ளை நிலா மற்றும் தெய்வ பிறவி ரிலீஸ் ஆகி மூணுமே சில்வர் ஜூப்ளி ஓடின படங்கள். நடித்த படங்கள்ல 500 நாட்களுக்கு மேல ஓடின படங்கள் 1, 375 டேஸ் ஓடின படங்கள் 5, 200 நாள் ஓடின படம் 10, 175 நாட்கள் ஓடின படம் 20, 100 நாட்கள் மேல ஓட படம் 20. இது வந்து தமிழ்ல மட்டும்தான், அடுத்த லாங்குவேஜ்லயுமே இருக்கு. மொத்தம் இது வரைக்கும் அவர் கூட 36 ஹீரோயின்ஸ் நடிச்சிருக்காங்க. நளினி மேடம் 9 படங்கள், ராதிகா மேடம் 8, பூர்ணிமா பாக்யராஜ் 7, ஊர்வஷி 5, அம்பிகா, ராதா, ரேவதி, சுகாசினி 4 படங்கள், மொத்தம் 36 ஹீரோயின்ஸ். இவர் 55 டைரக்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணியிருக்காரு. அதுல 23 டைரக்டர்ஸ் இவர் அறிமுகம் படுத்தியிருக்காரு. தமிழில் இவர் அறிமுகமான படத்தை தயாரித்தது தேவி பிலிம்ஸ். மதர்லேண்ட் பிக்சர்ஸ் இவரை வைத்து அதிகமாக 8க்கும் மேற்பட்ட படங்கள் தயாரித்திருக்கிறது. அப்படிப்பட்ட சாதனை நாயகன், வெள்ளி விழா நாயகன் அவர்களை மேடைக்கு அழைப்பதற்கு முன், இவர் வந்து ஒரு எல்லாராலும் செல்லமாக அவர் வந்து மைக் மோகன் சொல்றாங்க. ஆனா அவர் மைக் பிடிச்சு நடிச்ச படங்கள் மொத்தமே 5 தான். பயணங்கள் முடிவதில்லை, சரணாலயம், உன்னை நான் சந்தித்தேன், உதயகீதம், இதே கோயில். அது மாதிரி விஜய்ஸ்ரீ வந்து வித்தியாசமா காமிக்கணும்னு மைக் அவர்கிட்ட இருந்து பிடிங்கி கன்னை கொடுத்துட்டு இந்த படத்தை வந்து கன்னா மாத்திருக்கார். நடிகர் மோகன் அவர்களை மேடைக்கு வைக்கிறோம். இருக்கும் அனைத்து பத்திரிகையாளர் நண்பர்கள், ஊடகங்கள், வானொலி, தொலைக்காட்சி மற்றும் சினிமா துறையை சேர்ந்த அனைத்து நண்பர்களுக்கும் எனது இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இது நாங்கள் தயாரிக்கும் முதல் படம். ஏற்கனவே பவுடர் பண்ணியிருக்கோம். ஸோ இது முழுக்க கோயம்புத்தூர்லேயே ஷூட் பண்ணி ஒரு மாதிரி நல்லா வந்திருக்கு படம். ஸோ உங்களோட ஆதரவும், சில்வர் ஜூப்ளி சார் வச்சு பண்ணுற இந்த படம், இதுவும் ஒரு சில்வர் ஜூப்ளி படமாக வெற்றி அடைய உங்களோட ஆதரவை கேண்டிக்கிறேன். தேங்க்யூ. அதில் ரொம்ப என்ஜாய் பண்ணி அந்த பீரியடில் பார்த்துட்டு இருந்த ஒரு டைரக்டர் வந்துட்டு இன்றைக்கி அவருடைய படத்தை கட் பண்ணுறதுன்றது வந்துட்டு அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது. எனக்கு அந்த வாய்ப்பு வந்துட்டு அவ்வளோ ஈஸியாகவும் கிடைக்கல. பவுடர் படத்தில் நானும் டைரக்டரும் உட்காந்து ஒர்க் பண்ண அந்த டைம்லேருந்தே சார் வந்துட்டு மோகன் சாரை ஃபாலோ பண்ணி, விஜய் ஸ்ரீஜி சார் மோகன் சாரை ஃபாலோ பண்ணி இந்த படத்தில் என்னை எடிட்டராக வந்துட்டு போஸ்ட் பண்ணதுக்கு ரொம்ப பெரிய நன்றி. அதில் ரொம்ப பெரிய ரோல் வந்துட்டு விஜய் ஸ்ரீஜி சாரும் பண்ணியிருக்காரு. அதில் ஒரு சின்ன ரோலாக இருந்தாலும் ஒரு இம்பார்ட்டண்டான ரோல் பண்ணியிருக்காரு. மோகன் சாரை இது வரைக்கும் நீங்கள் பார்க்காத மாதிரியான ஒரு புதுவிதமான மோகன் சாரை நீங்கள் இந்த படத்தில் பார்க்கலாம். அந்த நிறைய ஆர்டிஸ்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க எல்லாருமே ரொம்ப புதுசாக நீங்கள் எல்லாரையுமே பார்க்கலாம். இந்த படம் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. இந்த படம் ரொம்ப சீக்கிரமாக ரிலீஸ் ஆகிடும். ரொம்ப போஸ்ட் ப்ரொடக்ஷனில் எண்டிங் ஸ்டேஜில் இருக்குது. முடிச்சதை கண்டிப்பாக எல்லாரும் தியேட்டர்ஸில் வந்து பார்க்கணும். தேங்க்யூ. எல்லாருக்கும் இந்த மாதிரி ஒர்க் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் மோகன் சாருக்கு இருந்தாலும் அனிமோல், அனித்ரேஷி எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். சப்போர்ட் மீ. எல்லாருமே நல்லா சப்போர்ட்டாக, ஜாலியாக, ஸ்வீட்டாக இருந்தது. எனக்கு வந்து அவ்வளோ தமிழ் தெரியாது. அது வந்து கரெக்டாக டைரக்டர் வந்து சொல்லித்தரேன். அதே மாதிரி தான் மோகன் சாரும் ஸ்வீட்டாக, எனக்கு ஏதாவது ஒரு மிஸ்டேக்ஸ் இருந்தால் கரெக்டாக ஸ்வீட்டாக சொல்லித்தரேன். இந்த மூவி ஒர்க் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் டு எவ்ரி ஒன். தேங்க்யூ ஸோ மச். அவர் வந்து அதில் அவர் நடிக்கிறாருன்ற போது அது ஒரு பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நான் வந்து கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். டீசர் பார்த்துருப்பீங்க. ஸோ நிறையா நல்ல ஒர்க் வந்துட்டுருக்கு. ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த மோகன்ராஜ் சார் அண்ட் டைரக்டர் விஜய் ஸ்ரீ சாருக்கு மிக்க நன்றி. அண்ட் படம் எல்லாமே சூப்பராக வந்திருக்கு. பேக்ரவுண்ட் ஸ்கோர் இன் ஃபுல் ஸ்விங். சீக்கிரமே உங்களுக்கு சூப்பரான ஒரு விருந்து காத்திருக்கு. தேங்க்யூ. மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன்.
இந்த மூவி வந்து நான் வந்து மோகன் சாரோட எல்லா பாடல்களோடையும் பெரிய ஒரு ரசிகை. அவர் கூடவே நடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்த விஜய் ஸ்ரீஜி சாருக்கு தான் முதல்ல நன்றி சொல்லணும். சார் கூட ஆல்ரெடி நான் பவுடர் மூவி பண்ணியிருக்கேன். இது சார் கூட பண்ணுற 2வது மூவி. ரொம்ப சந்தோஷம். அண்ட் மூவி கூடிய சீக்கிரமாக தியேட்டரில் வரப்போகுது. எல்லாரும் பார்த்து எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள். அன் அமேசிங் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு. அது மட்டும் இல்லாமல் டீசர் வந்து உங்களோட சேர்ந்து நானும் பார்த்தேன். ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. ஐம் வெரி எக்ஸைட்டட் ஃபார் த மூவி. அண்ட் மோகன் சார் இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக இது எல்லாத்தையும் நானும் படிச்சுட்டு வந்தேன். ஆனால் நிக்கில் சார் எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. ஸோ அதையும் நான் திருப்பி சொல்ல விரும்பல. பட் ஐ வுட் லைக் டு தேங்க் மோகன் சார் ஃபார் திஸ் ஒண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா எங்கள் வீட்டில் நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க. நிறையா டிவியில் பார்த்து ரசிச்சிருக்கோம், பாடல்கள் கேட்டு ரசிச்சிருக்கோம். முதல்ல நேரில் அவர் கூட நடக்க ஒரு வாய்ப்பு கிடைச்சது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. ஐம் பிளஸ்ட். அப்படி தான் நான் சொல்லணும். அதுக்கு நான் டைரக்டர் சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். இந்த டீமே நீங்கள் இது ஃபில்ம் வந்து டைரக்டர் மீடியா அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுங்களா, அதை நான் வந்து ரியலாக இவர்கிட்ட தான் அதை நான் பார்த்தேன். கம்ப்ளீட்லி இட்ஸ் அவர் கையில் தான் எல்லாமே இருக்கும். அவர் எங்களை ஹேண்டில் பண்ணுற விதமே வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக கம்ஃபர்டபுளாக எங்களை கொண்டு போயிருக்காரு டைரக்டர். ரொம்ப தேங்க்யூ வெரி மச் சார். அண்ட் ப்ரொடியூசர் சார், ஐ நெவர் பி அவர் எப்பவுமே வந்து ஒரு ப்ரொடியூசர் மாதிரியே பிஹேவ் பண்ணி நான் பார்த்ததே இல்லை. அவர் எங்களோட வந்து வேலை செஞ்சுட்டு இருப்பார், திடீர்னு தண்ணி எடுத்து கொடுப்பார். நிறைய இட் இஸ் லைக் எல்லார் வேலையும் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. நிறைய பேர் புதுசாக இருக்காங்க. அவங்களுக்கு எல்லாருமே இந்த ஆக்டர் ஹேண்ட்லிங்கிறது வந்து ரியலி டைரக்டர் ரொம்ப ஃபேண்டாஸ்டிக். தேங்க்யூ வெரி மச். ஆல் தி வெரி பெஸ்ட். டீச்சர்லாம் பார்த்து ரொம்ப நல்லா இருக்கு. எனக்கு மியூசிக் வாஸ் வெரி நைஸ். முருகனுக்கு நன்றி. அவர் என்னை அறிமுகப்படுத்தினது அண்ணன்னு. அவர் வந்து வயசை கொஞ்சம் குறைச்சிக்கிறாரு. பட் இருந்தாலும் இந்த வாய்ப்பு வந்து ரொம்ப பெரிய வாய்ப்பு. ஏன்னா சின்ன வயசுலேருந்து எனக்கு ரொம்ப ஒரு இன்ஸ்பிரேஷனல் ஆர்டிஸ்ட் அப்படின்னா மோகன் சார். அவருடைய படங்கள், பாடல்கள் அது எல்லாருக்குமே தெரியும். அதில் எங்கள் வீட்டில் வந்து எங்கள் அம்மாலாம் வந்து பெரிய ஃபேன், மோகன் சாரோட பெரிய ஃபேனு. அதில் மெல்ல திறந்த கதவெல்லாம் வந்து முன்னாடிலாம் அந்த விசிஆரில் படம் போட்டு பார்க்குற பழக்கம் இருக்கும். ராத்திரி போட்டாங்கன்னா விடிய ஒரு பாட்டு மட்டும் ஓடிட்டே இருக்கும். அந்த கிளைமேக்ஸில் ஒரு சாங் ஒன்று வரும். அதில் வந்து அவருடைய ஆக்ஷன் மட்டும் வந்து லூப்பில் போட்டு பார்ப்பாங்க. அதாவது பாடினது எஸ்பிபி சார்னு எல்லாத்துக்கும் தெரியும். ஆனால் இருந்தாலும் மோகன் சாரோட ஆக்ஷன் பார்க்கும்போது அதுக்கு ஒரு பயங்கர ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்துருப்பாரு அந்த பாட்டுக்கு. ஸோ அந்தளவுக்கு ஒரு ஆர்டிஸ்ட் அப்படி பார்த்து பழகின ஒரு ஆர்டிஸ்ட்டை முதல் முறையாக வந்து இயக்குனர் விஜய் ஸ்ரீஜி அவர்கள் வந்து ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக அறிமுகப்படுத்துறாரு. எங்கள் அம்மா கேட்டாங்க, மோகன் சாரோட இன்னைக்கு படம் நடிக்கிறேன் அப்படின்னு. அவர் உங்க உடனே கேட்டாங்க, அப்படியா, பார்த்தியா, பேசுனியா, சிரிச்சாரா அப்படின்னு. சிரிச்சாரான்னா என்ன அர்த்தம் அப்படின்னு. இல்லை, சிரிச்சா சிங்கப்பல் தெரியுதா அப்படின்னாங்க. ஏன்னா அவர் அழகாக இருக்கும். அவர் சிரிச்சாருன்னா அவ்வளோ அழகு. ஸோ அந்த இதை வந்து இன்னமும் ஞாபகம் வச்சுருக்காங்க. ஆனால் இந்த படத்தில் நான் பார்த்த வரைக்கும் மோகன் சார் எங்கேயுமே சிரிக்கலை. ஏன்னா பயங்கர கோவமாகவும் ஆக்ரோஷமாகவும். நானும் அவர்கிட்ட போய் பக்கத்துல டைலாக் பேசும்போதெல்லாம் என்னையே 2 பேரும் முறைச்சி தான் பார்த்தாரு. சார் ஷார்ட் முடிஞ்சிருச்சுன்னு அப்பவும் முறைச்சி தான் பார்த்தாரு. ஏன்னா அவர் கேரக்டராகவே கொஞ்சம் வாழ்ந்துட்டார். அதனால் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் வந்து எனக்கு சக நடிகர்கள் அப்படிங்கும்போது எனக்கு சிங்கம்புலி அண்ணனோட காம்பினேஷன். சிங்கம்புலி அண்ணன் வந்து நிறைய விஷயங்கள் வந்து நம்மகிட்ட பகிர்ந்துட்டாரு. நிறைய நாங்கள் 2 பேரும் சேர்ந்து வீடியோ எல்லாம் பண்ணோம். அது பயங்கர வைரலாக போச்சு. அண்ட் இந்த படத்தில் வந்து இன்னொரு இதுன்னா மியூசிக். இன்னைக்கு டீசர் பார்க்கும்போது தான் தெரியுது பிரசாந்த் அவருடைய மியூசிக்கும் அதே சமயத்தில் குணாவோடைய எடிட்டிங்கும். அண்ட் மோகன் சார் பார்க்கறதுக்கு பயங்கர ஃப்ரெஷ்ஷாகவும் பயங்கர எக்ஸைட்டடாகவும் இருக்குது எங்களுக்கு, அந்த எப்படி அந்த ஆக்ஷன் இருக்க போகுது அப்படின்னு. ஸோ அந்த வகையில் வந்து இயக்குனர் விஜய்ஸ்ரீ வந்து இதில் ஒரு கம்ப்ளீட்டாக அவருக்குன்னு ஒரு தடத்தை வந்து பதிச்சிருப்பார் அப்படிங்கிறது தான் எல்லாரோட நம்பிக்கையும். அண்ட் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும், அதுதான் எங்களுடைய ஆசை. அண்ட் வழக்கமாக இந்த மாதிரி நிகழ்ச்சிக்கு அது என்ன தெரில, நான் நடிக்கிற படத்துக்கு மட்டும் தொகுப்பாளினியே வரமாட்டேங்கிறாங்க. எப்பவுமே இந்த மாதிரி நிக்கில் முருகன் மாதிரி யார் ஒருத்தர் வந்து தொகுப்பாங்க, அவர் வந்து பேசிடுறாரு. வழக்கமாக ப்ரெஸ் மீட்னா ஒரு பெண் வந்து அறிமுகப்படுத்துவாங்க. அப்போ கூட வந்து சிங்கம்புலி அண்ணன் சொன்னார், அவர் வந்து இந்த மாதிரி யாராவது தொகுப்பாளின்னு தான் நான் கூட பேசி நான் ஒரு ஹீரோயின் பக்கத்தில் உட்காந்துருப்பேன், நிக்கில்ங்கிறனால என்னால் ஒன்றும் சொல்ல முடியல அப்படின்னாரு. அது மாதிரி பல பேருக்கு வருத்தத்தை தெரிவித்து கொண்டார் நிக்கில் அவர்கள். அண்ட் எப்படி வந்து இவர் ஒரு லிஸ்ட்டு சொன்னார், அந்த லிஸ்டெல்லாம் வந்து சாதாரணம் கிடையாது. ஒரே நாளில் ரிலீஸ் ஆன 3 படங்கள் வெற்றி படங்கள், அதுவும் சில்வர் ஜூப்ளி படங்கள்னு. அன்று மதர்லேண்ட் பிக்சர்ஸ் கோவை தம்பி மாதிரி இன்னைக்கு கோவை எஸ்பி மோகன்ராஜ் அவர்கள் தொடர்ந்து
அவருக்கு நிறைய ஆக்ஷன் படங்கள் தயாரிப்பார் அப்படிங்கிறதுலாம் நான் நம்பிக்கையோடு இருக்கோம். தேங்க்யூ ஸோ மச் சார் ஃபார் த கிரேட் ப்ரொடக்ஷன். அண்ட் இன்னும் இந்த மாதிரி பிரம்மாண்டமான ப்ராஜெக்ட் நீங்கள் பண்ணணும், அதில் நாங்கள் எல்லாருமே இருக்கணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய ஆசை. வாய்ப்பளித்த விஜய் ஸ்ரீஜி அவர்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா அவருடைய ஆக்ஷன் என்றைக்குமே வித்தியாசமாக இருக்கும். நீங்கள் ட்ரெய்லரில் பார்த்தப்பே நீங்கள் தெரிஞ்சிருக்கலாம், அவருடைய கேமரா வச்சதும் சரி, அவருடைய விஷுவலும் சரி, அவருடைய தாட் ப்ராசஸ் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த படத்துடைய சக்ஸஸ் மீட்டில் அவங்க எல்லாரையும் நாங்கள் மீட் பண்ணுறோம். வாய்ப்பளித்ததற்கு நன்றி. சினிமா கலைஞர்கள், எனது தம்பிகள், மூத்தவர்கள், தயாரிப்பாளர்கள், சக நடிகர்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். ஏப்ரல் 14 சித்திரை மாதம் 1 ஒரு ஃபங்க்ஷன் வருதுன்னா அதில் கலந்துக்கணும்னா அதுக்கு ஒரு புண்ணியம் வேணும். அது கரெக்டாக அந்த 14 வச்சுருக்காங்க. இந்த ஹரா படம் நான் 15 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒர்க் பண்ண நான் கடவுளில் ஒரு பாட்டு இருக்கும், ஹரஹர 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 மகாதேவ் அப்படின்னு. அதில் கொஞ்சம் போல் ஹரான்னு வச்சு ஒரு சிவனோட பேரை வச்சு பண்ணியிருக்காரு. இந்த படம் வாய்ப்பு இந்த படத்தில் ஒரு சரவணன் எல்லோரும் 3 நிமிஷம் 2 நிமிஷம் பேசினாங்க. அவங்களுக்கு ஃபுட்டேஜ் கரெக்டாக வராது, என்ஜி பண்ணி எடிட் பண்ணி ஒதுக்குற அளவுக்கு கொஞ்சம் பேசலாம். இந்த படத்தில் வாய்ப்பு சரவணன் அப்படின்னு சொல்லி, அதாவது அவர் பேர் எப்பயுமே ஃபோன் எடுத்தால் வணக்கம் நமஸ்காரம் நமஸ்காரம் அப்படிம்பார். அதனால் அவர் பேர் நமஸ்காரம் சரவணன் அப்படிம்பாங்க. அதனால் அந்த நமஸ்காரம் சரவணன் மாப்பிள்ளை ஒரு படம் பண்ணு அப்படின்னு இந்த படத்தில் இல்லை, இதுக்கு முன்னாடி ஒரு படம் வந்துச்சு, நம்ம நிகில் முருகன் ஹீரோவாக நடித்த ஒரு படம் பவுடர். அந்த படத்தில் நடிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு கூப்பிட்டுருந்தார். நான் போனேன், எல்லாமே ஃபுல்லாக நைட் ஷூட் தான் இருந்துச்சு, நிறையா இருந்துச்சு. போனால் நம்ம ஒரு 132 படம் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு டைரக்டரை பற்றி சொல்லிடுவோம். அங்கே போனால் பேப்பரை பிளேஸை பார்க்குறாரு, பார்த்துட்டு ஓரமாக வச்சுட்டு பக்கத்தில் வர்றாரு. சிங்கம் புலியா, வாங்க இப்படி திரும்புங்க, என்னடா வண்டி ஓட்டி வரீங்க, சரி அடுத்து ஒயிட் ஷாட்டில் இதை சொல்லுங்கண்ணே கரெக்டாக இருக்கும், மிட் ஷாட்டில் இதை சொல்லிட்டு அந்த பக்கம் போங்க, என்னன்னே தெரியாது, என்னடா இது அப்படின்பாரு. இல்லை இதில் வரல, ஒயிட்டில் எடுக்கலாம், அது அந்த கேமரா இருக்குது பாருங்கள் அப்படின்பார். எப்பயுமே செட்டில் ஒரு 3 கேமரா வச்சுருப்பார். அப்பயே பார்த்தேன் 3 கேமரா இருக்கும். நான் பார்த்த கேமரா மாதிரியே இருக்காது, வேறு கேமரா இருக்கும். இது டைட்டிலில் வந்துடும், இது ஒயிட்டில் வந்துடும், அதுவும் பாரு இதுவும் பாரு இதுவும் பாரு அப்படி எடுப்பார். நிறையா ஷார்ட்ஸ் எடுப்பார். அதான் விஜய் ஸ்ரீயோட மிகப்பெரிய ஒரு மரியாதையும் ஒரு தொழில் பக்தியும் இருக்கும். அதுக்கு அடுத்து அந்த படம் பவுடரில் வந்துருச்சு. அதுக்கப்புறம் அந்த படம் கமிட் பண்ணோம். இவர் சொல்லி நான் கும்பகோணத்துக்கு படத்துக்கு போனேன். அங்கே இவர் வர்றாரு, என்னோடய அசிஸ்டண்ட் எடுக்கிறாங்க, நான் வரேனே நீங்கள் வாங்கினார். போனேன், ஒரு நாள் ஷூட் பண்ணேன். மறுநாள் காலையில் இடி போல் ஒரு செய்தி, யாருக்கோ டெத்து வீட்டு போயிட்டு வந்துருக்கவர் டிரைவர் தூங்கிட்டார், ரோடுக்கு மேலே இடித்து ரோட்டை தாண்டி 4 உருண்டு எல்லா பேரும் பெரம்பலூர் மருத்துவமனையில் சீரியஸ் ஐசியூவில் இருக்காங்க அப்படின்னு காலையில் ஃபோன். அப்புறம் இன்னொரு ஃபோனு, சார் நீங்கள் கிளம்பிடுங்க அப்புறம் பண்ணிக்கலான்னு. அந்த மனுஷனுக்கு டைரக்டருக்கு ஒரு 30 ஆப்ரேஷன். என்னடா இது இப்படி ஆயிடுச்சு, என்னடா இது இந்த இப்படி ஆயிடுச்சு, என்னென்னமோ கதையை சொன்னார், சினிமாவில் என்னென்னமோ செய்யணும்னு சொன்னார், என்னடா இப்படி ஆயிடுச்சுன்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கேன். ஒரு 4 மாதம் கழித்து வாங்க கோயம்புத்தூருக்கு எடுக்கலாம் அப்படிங்கிறாரு. நான் போகிறேன். அந்த கம்பியை வச்சுக்கிட்டு ஸ்டாண்டை வச்சுக்கிட்டு அப்படியே நடந்து வர்றாரு. 3rd floor 4th ஃப்ளோரில் ஒரு ஸ்லம் கிளியரன்ஸு பில்டிங்கு, அங்கே மேலே வர்றாரு. நான் சொன்னேன் கனெக்ஷன் போட்டு சிசிடிவி கீழே வைங்க, இங்கேருந்து ஆக்ஷன் கட் சொல்லுங்கள், க்ளோஸ் டு டைட்டர் ஒயிட் லிட்டில் பேக். இவரே லென்ஸு சொல்லுவார், 50 45 75 ஏதாவது சொல்லுங்கள், அங்கே எடுக்கட்டும், கரெக்ஷன் நீங்கள் மேலே வரீங்க, வரலாம்னே வரேன் அப்படிம்பார். ஸோ அந்த தொழில் பக்தி தான் இன்றைக்கி ஏப்ரல் 14 இங்கே அவரை உட்கார வச்சிருக்கு. இந்த ஹரா மாதிரி இல்லை, இன்னும் நிறையா படங்கள் அவர் எடுக்கணும். அவரை நம்பி ஏகப்பட்ட பேர் இருக்கும்.
ஏன் சார் அங்கே நிற்கிறாரு அப்படின்னு நான் கேட்டோம்னா மோகன் சார் சார் இவரை நாங்கள் கீழே போக சொல்லுங்கள் சார் பார்த்துக்கலான்னு. அவர் கேட்க மாட்டாருங்க. அவர் எல்லா ஷாட்டுமே பார்ப்பாருங்க. அவர் டயர்டாக மாட்டாருங்க. அவரை பற்றி எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு மோகன் சார் சொல்கிறார். ஸோ இந்த விஜய்ஸ்ரீ நானே ஒரு 4 மாதம் கழிச்சு தான் அவர் பேரவே கரெக்டாக பிடிச்சேன். ஸ்ரீ விஜயா, விஜய்ஸ்ரீ ஜியா என்னடான்னு. அப்புறமேல் தனியாக உட்காந்து எழுதி பார்த்தேன் விஜய்ஸ்ரீ. ஓ சரி, நல்ல படம்னு. நல்ல டைரக்டர், நல்ல உழைப்பாளி. ஏதாவது ஒரு கடவுள் ஏதாவது பிரச்சனையை கொடுத்து தான் நம்மளை கொண்டு வந்து வைப்பார். ஈஸியெல்லாம் உட்கார வச்சோம்னா அந்த இடத்துக்கு மரியாதை கிடைக்காது. அது உங்களுக்கு உடல் உபாதையில் ஏதாவது ஒரு பிரச்சனையில் இருந்திருக்கும். அதெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு நீங்கள் வந்துட்டீங்க. இனிமேல் உங்களுக்கெல்லாம் மேலே தான், ஏர்முகம் தான். ஏன்னா நீங்கள் கருங்காலி மாலை போட்டிருக்கீங்க, நானும் நீங்கள் சொல்லி கருங்காலி மாலை போட்டிருக்கேன். இந்த கருங்காலி என்ன செய்ய போகுதுங்கிறத அப்புறம் பார்க்கலாம். என்ன செய்யும், முருகை மாலை நல்லது தான் செய்யும். ஆக விஜய்ஸ்ரீ சாருக்கு என்னோடய வாழ்த்துக்கள். இந்த படம் வந்து இப்போ ட்ரெய்லர் நம்ம பார்த்தோம். ஃபஸ்ட் டைம் பார்த்தேன், செகண்ட் டைம் பார்த்தேன், 3 டைம்ஸ் போட்டாங்க. ஃபஸ்ட் டைம் நான் பார்த்தேன், ட்ரெய்லராக பார்த்தேன். செகண்ட் டைம் யார் யார் நடிச்சிருக்காங்கன்னு பார்த்தேன். தேர்ட் டைம் பார்த்தேன். ட்ரெய்லரோட ஷாட்டு என்னென்ன 43 ஷாட்டு, 43 ஷாட்டு. அவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்குது, எமோஷனலாக இருக்குது, பவர்ஃபுல்லாக இருக்குது, அப்டேட்டடாக இருக்குது, சூப்பராக இருக்குது. வாழ்த்துக்கள் டைரக்டருக்கு. எடிட்டர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணி 1-2 தான் குறையும், ஆனால் கரெக்டாக எண்ணிட்டேன். அப்புறம் நிகழ்ச்சிக்கு முன்னாடியே ஆதவன்கிட்ட சொல்லிடலாம். முன்னாடியே நான் வந்துட்டேன்னா அதாவது கதாநாயகி பக்கத்தில் உட்காரவங்க, அப்போ தான் கொஞ்சம் ஏதாவது பேசிக்கிட்டு இருக்கலாம் அப்படின்னாங்க. ஆனால் அவர் என்ன செஞ்சார், அங்கிட்டு கொண்டு போய் உட்கார வச்சிட்டாரு. அடுத்த ஃபங்க்ஷன்லையாவது பேசிட்டு இல்லை அவங்களோட பேசிக்கிட்டு இருக்கலாம்ல. நீங்கள் எந்த ஊரும்பாங்க, அவங்க கேரளாம்பாங்க, நாங்கள் பெரியவளம்போம், அவங்க ஆந்திராம்பாங்க, சாப்பிட்டேலாம்போம். அவங்களுக்கு புரியாது, பார்த்து முறைப்பாங்க, அப்புறம் தள்ளி வைக்காங்க. ஏதாவது ஒன்று நடக்கணும்ல. அடுத்ததாக பேசணும்னா அனுமோல் மேடத்தை பற்றி பேசணும். அவங்களோட அந்த அயலின் வெப் சீரிஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் இந்த படம் ஹரா பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இப்போ கூட ஒரு மிஸ்கின் சார் படத்துக்கு ட்ரெயின் ஷூட்டிங் போயிட்டுருக்கையில் அங்கே ஒரு வெப் சீரிஸ்க்கு வந்திருந்தாங்க. ஹார்ட் பீட்னு ஒரு படம். ஆமாம், அவங்க வெப் சீரிஸ் பண்ணாங்க. அவங்கள பார்த்து ஏதாவது ஒன்று சொல்லலாம் பேசலாம்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் இந்த பிக்சரில் ஒரு எத்துறாங்க. இப்படி அமைதியாகவே வீட்டுக்கு போயிடலாம், வேணாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு முடிவு பண்ணியாச்சு. என்ன இருந்தாலும் கேட்பாங்க, என்ன சொல்லணும்னு நினச்சிங்கன்னு. சொல்கிறேன் மேடம்னு சொல்லிகிட்டே போயிட வேண்டியது. அப்புறம் மற்ற நடிகர்கள் எல்லாம் தம்பி எல்லாம் நிறையா நடிச்சிருந்தாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு நடிச்சிருந்தாங்க. எப்போ பார்த்தாலும் கோயம்புத்தூரில் கூட்டமாக தான் வச்சு எடுத்துக்கிட்டார் டைரக்டரு. என்ன இவ்வளோ செலவாகுது, என்ன ஏது இல்லை ஆகட்டும்னு. மோகன் சார் படம், நம்ம படமா மோகன் சார் படம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் பண்ணுறாரு. அவரை திருப்திப்படுத்தணும், ஜனங்களை திருப்திப்படுத்தணும், நிறைய எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு படத்தை நம்ம எடுக்கிறோன்னா எடுக்கிறது பெரிய விஷயம் இல்லை. எடுத்தாச்சுன்னு ஒரு டேரக்டர் இருக்கார். அந்த ப்ரொடியூசர் என்ன செய்வார், டேரக்டர் ஒரு மாதிரியாக இருக்கார், இந்த படத்தை என்ன பண்ணுறது, ஒரு பெரிய கேமராமேனை கொடுப்பாரு. சார் அவர் சொல்கிறதெல்லாம் கரெக்டாக எடுத்து கொடுங்கன்னு கேமராமேனை கொடுத்துட்டு அப்புறம் இவங்க சொல்கிறத எடுத்துடுவாங்க. ஆனால் எல்லாத்தையும் வச்சிடாதீங்க, நீங்கள் பார்த்து எடிட் பண்ணுங்க, எடிட்டர் வைப்பாங்க. எடிட்டர் வச்சதுக்கப்புறம் இந்த படத்தோட ட்ரெய்லரை அவர் கட் பண்ண வேணாம், சேனலில் ஒருத்தர் இருக்கார், அவர்கிட்ட சொல்லி கட் பண்ணுங்கன்னு கொடுப்பாங்க. ஸோ இந்த படத்தை கேமராமேன் நீங்கள் கிரேட் பண்ண வேணாம், இது ஸ்பெஷலிஸ்ட் பாம்பேயில் ஒருத்தர் இருக்கார், அவரை வச்சு கிரேட் பண்ணணும்பாங்க. சரி, இந்த கிரேட் பண்ணி ஃபைனலாக வந்துருச்சுன்னா இது எந்த சேனலில் போடலாம் ட்ரெய்லர் அப்படிம்பாங்க. அதை தாண்டி இன்ஸ்டாவில் எப்படி போடுறது, அதை தாண்டி ஃபேஸ்புக்கில் எப்படி போடுறது, அதுக்கப்புறம் வாட்ஸ்அப்பில் எப்படி போடுறது. சரி, இதுக்கு ஒரு சின்ன ஸ்டோரி பண்ணி எப்படி வேறு ட்ரெண்ட் ஆக்குறது. அதுக்கப்புறம் புர்ஜு துபாயில், டாலஸ்ட் பில்டிங்கில் துபாயில் ஒரு நாளைக்கு ஒரு 3 மினிட்ஸ் நம்ம பிக்சரோடு சேர்த்து ஃபேஸை போட்டுருவோமாம்போம். அப்புறம் கனடா அமெரிக்காவிலலாம் இந்த படத்தை பேசினாங்க அப்படின்னு சொல்லி இங்கே போடுவோம். அப்படித்தான்
ஒரு படத்தை ப்ரொமோஷன் பண்ணி ஓ இப்படி வந்திருக்கா அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் இந்த படத்துக்கு அதெல்லாம் தேவையில்லை. ஏன்னா இந்த படத்தில் மோகன் சார் இருக்கார். இந்த படத்தில் மோகன் சார் இருக்கார். இப்போ டைரக்டரை பற்றி பேசியாச்சு, அனுமதி மேடம் பற்றி பேசியாச்சு. இனி வெள்ளி விழா நாயகன் அவரை பற்றி தான் பேசணும். தேடும் பார்வை தவிக்க துடிக்க நேற்று வரைக்கும் இன்றைக்கி ராத்திரி படலாம் கூட பார்த்துக்கிட்டே இருக்கும். அவர் சொன்னார் அவர் மைக்கை பிடிச்சி பாடின படமே 5 தான் அப்படின்னாரு. அந்த 5 படமே 5 வருஷம் ஒன்றா என்ன செய்யுது? அந்த படம் ஒரு நாள் ஓடிந்தால் மறந்துடுவோம், 2 நாள் ஓடிந்தால் மறந்துடுவோம். 5 வருஷம் ஓடுது, நேற்று டிவியில் ஓடுது, இன்றைக்கும் ஓடுது. சைடில் இப்படி வைக்கிறாரு, ஜில் 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 மனதில் ஒரு தல் 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 காதல். என்னடா ஜில்லு மனதில் தள்ளு காதல். ஆனால் ரசிக்கிறோமே. அந்த பாட்டு ஒரு பாட்டு இருக்குது ஏவிஎம் படத்தில், மெல்ல திருந்த காதல். துளசி நல்லவதான், பொறுப்பு உள்ளவதான், பொருத்தம் இருக்கு ஜோராகத்தான், பொருத்தம் இருக்கு ஜோராகத்தான், உன் பொண்ணை வீட்டுக்கு அனுப்பு ஜோராகத்தான். எப்படி எப்படி பொருத்தம் இருக்கு ஜோராகத்தான், உன் பொண்ணை வீட்டுக்கு அனுப்பு ஜோராகத்தான். என்னடா இது, இந்த பாட்டுக்கெல்லாமாடா நம்ம கையை தட்டிருக்கோம். என்னடா சோறா இருக்கு சோறாக்கத்தானா, நம்மளும் பாட்டு எழுதிடலாமடா. நம்மளும் உட்காந்து இருக்கா ஓரமா போறா வேகமா இப்படின்னு எழுதி பார்த்தா அடிக்க வர்றாங்க. அது மணிவண்ணன் சார் அவர்கிட்ட ஒர்க் பண்ணுற இருக்கும்போதும் சரி, மனோபாலா சார் கூட சேர்ந்து நடிக்கும்போதும் சரி, நேற்று நான் கே ரங்கராஜ் சார் படம் கூட நான் பண்ணியிருக்கேன். அவரும் சொல்லுவார், எங்களை வாழ வச்சதே இளையராஜாவும் மோகன் சாரும் தான். நாங்களாக பேசிக்கிடுவோம். 7ஆம் தேதி காலையில் நீ எடுத்துடுறியா, 9ஆம் தேதி நான் கூப்பிட்டு போயிடுறேன், இல்லை நீ 10ஆம் தேதி மதியானம் நீ கூப்பிட்டு போயிரு. இவர் என்னையா சொல்கிறீங்க, அங்கே வாங்க எடா இங்கே போங்க ஒரே நேரத்தில். அது எல்லோரும் சரியாக எடுக்கணும்ல, சூப்பராக எடுத்துட்டாங்களே. புரியுதுங்களா உங்களுக்கு? மணிவன் சார் நல்லா எடுக்கிறார், கே ரங்கராஜ் சார் நல்லா இருக்கார், மனோபாலா சார் நல்லா எடுக்கிறார். இன்னும் சொல்ல முடியாது. எல்லா பேருக்கும் எவ்வளோ பேர்த்துக்கு ஒரு லைஃப் கொடுத்துருக்காரு, எவ்வளோ பேரை வாழ வச்சுருக்காரு. நான் ஒரு இன்னொருத்தர் சொன்னார், நான் ஒன்று இம்ப்ரெஸ் பண்ணணும், சாரை வச்சு இம்ப்ரெஸ் பண்ணணும், அதுக்காக நான் ஒன்று ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். அதை வந்து நிகில்முரியன் சார்ட்ட, அது கம்மிங்க, இன்னும் கிடக்கு, கடலாக கிடக்கு, அதெல்லாம் எடுத்து பேசுங்க, நிறையா இருக்குது. ஆனால் இவ்வளோ பெரிய சில்வர் ஜூப்ளி ஹீரோ நாங்கள் நடிக்கும்போது அப்படி இல்லை, பக்கத்தில் நடிக்கும்போது இல்லை. அமைதியாக இருப்பார், 2 பேர் உதவியாளர், ஒரு டிரைவர் இருப்பார், சாப்பிடுவார். யார்ட்டையும் ஃபோன் பண்ணி கூட இந்த சாப்பாடு வேணும்னு கேட்க மாட்டார், எத்தனை மணிக்கு அனுப்புவீங்கன்னு கேட்க மாட்டார். ஓகேவா செக் பண்ணிக்கங்க நான் போகலாமான்னு கேட்பார். காலையில் எத்தனை மணிக்கு சொல்லுங்கள் நான் வர்றேன் பாரு. இவர் ரேஞ்சிலெல்லாம் நான் இருந்தேன்னா தவிக்க விட்டுருவேன், துடிக்க விட்டுருவேன், சித்திரவதை பண்ணியிருப்பேன். ஃபோன் எடுக்க மாட்டேன், பொய் சொல்லுவேன். இப்போ கூட காலையில் டைரக்டர் கேட்டார் வரீங்களா அண்ணேன்னு, போட்டேன் ஒரு பொய்யை, அண்ணன் ஸ்ரீபெரும்புதூர்னே. அதே பொய்யை மெயின்டைன் பண்ணோம்ல, அடுத்த தடவை ஃபோன் பண்ணல மேல்மருவத்தூர்னே. என்னடா அது இவ்வளோ பொய் சொல்கிறாங்க. ஆனால் அவர் என்கிட்ட முதலே ஒன்று போட்டு வச்சுருந்தார், அண்ணே உங்களை வச்சு பெருசாக ஒன்று அடுத்து பண்ண போகிறேன்னு. அது தவறி இருமேன்னு சொல்லி பவறி அடித்து இந்த காவிரி ஸ்ட்ரீட் வழியாக வந்தேன் பாருங்க. எதுக்கு குளிக்க போகிறீங்களான்னு ஆதவன் கேட்டாப்புல, குளிக்க போகலையா வேர்க்குதியா, இருந்தாலும் நீ மறந்துடுவேன்னு சொல்லிடுறேன். ஆக இந்த படம் ஹரா இது ஒரு மிகப்பெரிய ஒரு மைல்கல்லான ஒரு படமாக இருக்கும். மோகன் சாருக்கு கன்னை கொடுத்துருக்கீங்க. விஜய் சார், இசையில் மயங்காதவர்கள் யாருமே கிடையாது. அவர் இசையோட அந்த உருவமாகவே நம்மளுக்கு மோகன் சார் இருக்கட்டும். பெரிய பெரிய மியூசிக் இது பாடகர் எஸ்பி பாலசுப்ரமணியம் சார். அவர்கிட்ட ஒன்று சொல்லியிருக்காரு, அதை நான் கொஞ்சம் மாற்றி சொல்லலை, ஒரு பேரை சொல்லாமல் நான் சொல்கிறேன்.
யார் பாடினாலும் என் பாட்டு அவ்வளோ பெர்ஃபெக்டாக இருக்காதியா, உண்மையில் நீ தான்ப்பா அப்படின்னு அவர்கிட்ட சொல்லியிருக்காரு. உண்மையிலே வேறு யார் பாடின நான்லாம் மேட்ச் பண்ணி பாடியிருக்கேன், வீட்டிலே பார்க்க மாட்டாங்க. நான் 3 பிள்ளையை லவ் பண்ணேன். 3 பிள்ளையை லவ் பண்ணுறதுக்கு காரணம் இவர் தான். முதல் பிள்ளை என் வீட்டில் கலர் டிவி இல்லைன்னு ஓடி போச்சு. உங்கள் வீட்டில் கலர் டிவி இல்லை, நான் எப்படி ஒன்று லவ் பண்ணுறேன், இதோட மிகப்பெரிய காதலாக இருக்கும் போல், இது ஏத்து ஜெயக்காளி மாதிரி பெருசாக வந்துடும் அப்படின்னு. அப்புறம் இன்னொரு பிள்ளை குட்டியாக இருக்கீங்க இருந்துச்சு. இல்லை நான் 12க்கு மேலே வளர்ந்துறேன் இல்லைன்னு. இப்போ 12 வந்துட்டேன் இல்லை, அடுத்த மாதம் வளர்ந்துடும். அப்புறம் சின்னொரு பிள்ளை சொல்லிச்சு, பல்லெல்லாம் உடஞ்சிருக்கு, கருப்பாக வேறு இருக்குந்துச்சு. முகரக்கட்டையில் எல்லாத்துக்கும் காரணம் இவர் தான். இதே கோயிலில் ஒரு பாட்டு வரும். நான் வந்து எங்கள் லவ் லெட்டர் கொடுக்கணுன்ட்டு போகிறேன். அந்த பிள்ளை முளைப்பாரி தூக்கிட்டு இருந்துச்சு. பார்க்குறேன். அப்புறம் வாட்ஸ்அப்பில் செல்லுமில்ல ஒரு அளவும் கிடையாது. பார்க்குறேன். அந்த பிள்ளை அங்கே தூரமாக நின்றுச்சு. அப்படியே பார்த்தேன். அந்த பிள்ளை என்ன ஆயிடுச்சு நாங்கிருச்சு. உடனே பேப்பர் எடுத்து, கூட்டத்திலே கோயில் போகிறா, யாரை எங்கே தேடுதம்மா, கொலுசு சத்தம் கேட்கையிலே மனம் கும்மி அடிக்குது, குமரி பண்ணி பார்க்கையிலே மனம் தந்தி அடிக்குது, தாதாதீதி கடன்னு எழுதி அந்த பிள்ளை கையில் கொடுத்தேன். கூட்டத்தில் நேற்று அவர் எல்லாத்தையும் பார்க்குற போய் சொல்லாருன்னு கிழிச்சு போட்டு போயிடுச்சு. அப்புறம் ஒரு லவ் நல்லா வந்துச்சு, 3வது லவ் நல்லா வந்துச்சு. இதே கோயில் பயணங்கள் முடியறது இல்லை, அது இதுன்னு வந்து அந்த பிள்ளை கூட போகையில் டெய்லி அந்த படம் சினிமா பார்த்து வரையில் தேட்டரை பார்த்து நீ எப்படிங்க அழுகும், எல்லாரும் கீழே சாப்பிட்டேலாம் அப்படி இருக்கும், என்னை லேசாக தொட்டீங்க இன்றைக்கி, ஐயோ ஒரு மாதிரி இருந்துச்சு. இப்படி போச்சுங்க லவ். ஒரு படம் விதின்னு ஒரு படம் வந்துச்சு. இவர் பாட்டுக்கு இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். டைகர் தயாநிதி பேச்சை கேட்டு, யார் இவங்க அப்பா ஜெய்சங்கர், டைகர் தயாநிதி பேச்சை கேட்டு வாதாடி அந்த பிள்ளை நான் அந்த படத்தை பார்க்க போய் இப்படித்தான் காதலிக்கிறவங்க செய்வீங்களா அப்படின்ட்டு போயிடுச்சு. இன்னும் அந்த பிள்ளைய பார்க்க முடியல. இன்னும் பார்க்க முடியல. சரி பரவாயில்ல, இருந்தாலும் நம்மளுக்கு அந்த ஒரு உடம்புக்குள்ள ஒரு கெமிஸ்ட்ரியை ஏற்படுத்தி அந்த வயசில் நம்மளும் காதலிச்சிருக்கோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இந்த 80s 90s இந்த இளைஞர்களுக்கும் இன்னமும் 2024 இருக்குது. இளையராஜா, மோகன் சார் ஹிட்ஸு கொடுங்க, அந்த பாட்டு கொடுங்க, எங்களை தூங்க வைக்கிது, எனர்ஜியாக வைக்க வச்சுருக்கு. நாளைக்கு மாப்பிள்ளை கன்னியாகுமரி வரைக்கும் போகிறேன், அந்த 2 சீடியை போட்டு விட்டோம்னா ஜல்முன்னு போயிட்டு வரலாம்டா அப்படிங்கிற அளவுக்கு இன்னமும் நிறையா பேர் இருக்காங்க. எந்த பாட்டு கேட்டாலும் எந்த இதை பார்த்தாலும் எல்லாம் அமைச்சிருவாங்க. ஏன்னா இது முடியட்டும், மோகன் சார் பாட்டு முடியட்டும், இது நல்லா இருக்கும் போடு அப்படிங்கிற அளவுக்கு இன்ன வரைக்கும் நம்ம வீட்டுக்குள்ளே வந்து உட்காந்துருக்கிற மோகன் சார், அவரோட அன்புக்கும் அவரோட உள்ளத்திற்கும் அவரோட ஹேபிட்ஸுக்கும் தம் அடிக்க மாட்டாருங்க, தண்ணி அடிக்க மாட்டாருங்க, யாரையா பற்றி பேசினா போயிடுறாருங்க. இவர் பாட்டுக்கு வந்து மகளுக்கு ஒன்று ஆச்சேன்னு சோகமாக உட்காந்துருக்காரு. மகளை கொன்று விட்டாங்களேன்னு என்னமோ உட்காந்துருக்காரு. நானும் ஆதவனும் என்னைக்கும் இல்லாமல் உங்ககிட்ட இப்போது ஆசை டீண்டி எப்பப்போ வந்தாலும் அப்பப்போ கல்யாண பூசை டீண்டின்னு வீடியோ போட்டுக்கிருக்கோம். அப்படியே பார்க்குறாரு. பார்த்துட்டு டைரக்டரை பார்க்குறாரு. டைரக்டர் இன்னைக்கு சாயந்தரம் போயிடுவாங்க சார். அப்படின்னா இவரை பார்த்து நாங்கள் டீங்கிறது அதுவும் ஏதோ பிரச்சனை நடக்குது என்ன ஆகும்னு. என்ன 8 மணிக்கு டிக்கெட்டா? 8 மணிக்கே டிக்கெட் போட்டேன். 10 மணிக்கு போகிறது, 8 மணிக்கே டிக்கெட் போட்டு அது அவ்வளோ பேரையும் அரவணைச்சு அவ்வளோ பேரையும் அன்பு நேசிக்கும் எங்கள் மோகன் சார். இன்னும் அவரை பற்றி பேசினா நிறைய பேசிகிட்டே இருக்கலாம். அவர் அன்புக்கும் இப்போ விஜய் சாரை தாண்டி அடுத்து ரஜினி சார் வரைக்கும் போயிட்டார். இன்னும் நீங்கள் அமிதாப் பச்சன் சார், ஜாக்கி ஷெராஃபு, டாம்லி லீ ஜோன்ஸு, ஹாரிசன் ஃபோர்டு அப்படி போகணும். நான்
உங்களை பார்த்து ரசித்த நாங்கள், இந்த உலகமுறை இருக்கும் தமிழர்கள் நேசிக்கும் நீங்கள் என்றென்றும் சந்தோஷமாக அன்போட உங்கள் இயல்போடு வாழ வேண்டும் என்று இந்த சபையில் கூறிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி உரையுறேன். நன்றி. படம் சரியாக போகல, அதுக்கப்புறம் எனக்கு யாருமே சான்ஸ் கொடுக்கல. அப்போ நான் மோகன் சார்கிட்ட போய் கேட்டேன், எனக்கு ஒரு டேட் கொடுத்தா பண்ணிடுவேன்னு சொல்லும்போது, இல்லை நான் 3 ஷிஃப்ட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், என்னால் இப்போதைக்கு இல்லைன்னொன்னே, இல்லை நீ கொடுத்தா, அவர் சொன்னது இல்லை நீ கொடுத்தா நான் டைரக்டர் ஆகிடுவேன்னொன்னே இவர் சார் நேராக கிளம்பிட்டு போய், சார் என்னால் இப்போதைக்கு நைட் 12லேருந்து காலைல 4 மணி வரைக்கும் தான் கொடுக்க முடியும், அதுக்கேற்ற மாதிரி இவர் ஸ்கிரிப்ட் பண்ணுங்க, இவரை டைரக்ட் பண்ணலான்னு சொல்லி உருவானது தான் பிள்ளை நிலா. மனோபாலா சாருக்கு மட்டும் இல்லாமல் அந்த ப்ரொடியூசருக்கும் மிகப்பெரிய வெற்றியை தேடி கொடுத்தது. மனோபாலா உள்ளிட்ட 23 இயக்குநர்களுக்கு முதல் படமாக அமைந்தது மோகன் சாரோட படங்கள். அடுத்ததாக நாயகி அனுமோல் அவர்களை மேடை கிடைக்கணும். எல்லாருக்கும் வணக்கம். இனிய புத்தாண்டு, தமிழ் ஹாப்பி தமிழ் நியூ இயர். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்களை எல்லாம் திருப்பியும் பார்க்குறதுனால. நான் லாஸ்ட் டைம் சொன்ன மாதிரி நீங்கள் என்ன சப்போர்ட் பண்ணீங்க, அந்த வெற்றினால தான் எனக்கு இந்த படத்தில் வாய்ப்பு வந்தது. ஐலி படத்துக்கு நீங்கள் எனக்கு ப்ராமிஸ் கொடுத்துருந்தீங்க நல்லா சப்போர்ட் பண்ணும், ப்ரொமோட் பண்ணுங்கிறது. ஸோ அது விஜயஸ்ரீ சார் பார்த்து தான் எனக்கு இந்த படத்தில் சார் கூப்பிட்டாங்க. தேங்க்யூ ஸோ மச் சார் இந்த கேரக்டருக்கு, இந்த வாய்ப்புக்கு. அண்ட் முதல்ல நான் சொல்ல வேண்டியது, மோகன் சார் கூட நடிக்கிறதுக்கு எனக்கு கிடைச்ச சான்ஸ். அது எனக்கு சினிமா நான் லேர்ன் பண்ண ஆரம்பிச்சப்பவே வந்து சினிமா பார்த்து சினிமா இன்ஸ்பயர் ஆனது மோகன் சாரோட மூவிஸ் அண்ட் மோகன் சாரோட சாங்ஸ். அதில் ஒரு மேஜர் பார்ட் இருந்தது. சாரோட ஆக்டிங் பார்த்து நம்மளுக்கு என்னென்ன பண்ணலாம், எப்படி கண்ட்ரோல்டாக பண்ணலாம், எவ்வளோ நேச்சுரலாக பண்ணுறாங்க, இதெல்லாம் மோகன் சாரோட ஆக்டிங் பார்த்து. சாரோட சாங்ஸ் என்னோட ஃபேவரட் சாங் லிஸ்ட்டில் எப்போவுமே எல்லாருக்கும் அப்படி தான் இருக்கும். அண்ட் எனக்கும் அதே மாதிரி சாரோட சாங்ஸ் தான் ஃபேவரட் லிஸ்ட்டில் இருந்தது. ஸோ எனக்கு சார் கால் பண்ணி, விஜயஸ்ரீ சார் கால் பண்ணிவிட்டு மோகன் சார் கூடன்னு சொன்னப்பவே வந்து நமக்கு அப்படியே ஒரு எனக்கு எல்லா படத்துக்கும் அந்த மாதிரி ஒரு எக்ஸைட்மெண்ட் வர்றதில்லை. கதை கேட்டு தான் எப்போவும் எக்ஸைட்டட் ஆகுவாங்க. இந்த படத்துக்கு எனக்கு மோகன் சார்ன்னு சொன்னப்போ அப்படியே நிறைய ஃப்ளாஷ் மெமரிஸ் வந்துச்சு. நிறைய நான் பார்த்த படங்கள், நான் பார்த்த சாங்ஸ், எனக்கு பிடிச்ச நிறைய சீன்ஸ் அண்ட் அதெல்லாம் எனக்கு மைண்டில் வந்துச்சு. அண்ட் ஐ வாஸ் ஸோ எக்ஸைட்டட் சார் கூட ஒர்க் பண்ண வர்றதுக்கு. அண்ட் அது இப்போவும் எனக்கு ரொம்ப சரியலாக இருக்குது. அண்ட் சார் கூட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தாலும், நாங்கள் ஷேர் பண்ணுறது, நாங்கள் பேசுகிறது, அது எல்லாமே ஒரு சாங் ஷூட்டாக இருந்தாலும் சீன்ஸாக இருந்தாலும் எல்லாமே எனக்கு சரியலாக தான் ஃபீல் ஆகுறாங்க இப்போவும். அண்ட் ஹரா படம் நீங்கள் இப்போ பார்த்தாங்க, டீசர் பார்த்தாங்க, அப்போவே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் என்ன இது வரைக்கும் பார்த்த மாதிரி இல்லை. சிங்கம்புலி சார் சொன்ன மாதிரி அந்த 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 பஞ்ச் அதெல்லாம் கொஞ்சம் எனக்கும் புதுசாக தான் இருந்தது. அது நானும் ஸ்க்ரீனில் பார்க்குறதுக்கு ரொம்ப 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 எக்ஸைட்டடாக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். அண்ட் ஐ ஹாவ் டு சே அபவுட் விஜயஸ்ரீ சார் என்னென்னா, இப்போது இப்படி பார்க்குற மாதிரி இல்லை, எவ்வளோ 9 12 எவ்வளோ பிளேட் சார் உடம்புல நிறைய 12 9 பிளேட்ஸ் எல்லாம் வச்சு தான் சார் நிற்கிறாங்க. அண்ட் கோத்தகிரி, கோயம்புத்தூர் தான் நாங்கள் ஷூட் பண்ணோம். கோத்தகிரியிலெல்லாம் ஷூட் பண்ணும்போது எங்களுக்கே தாங்க முடியலை அந்த குளிர், இல்லைன்னா அங்கே நிற்கிறதெல்லாம். இவ்வளோ பிளேட்ஸ் வச்சு எப்படி இவ்வளோ ஒர்க் பண்ணுறாங்க நான் யோசிச்சுட்டே இருந்தது. நிறைய லொக்கேஷன்ஸ் வந்து நம்ம நடந்து போகிறதாகும், கொஞ்சம் குட்டி ஹில்ஸ் மாதிரி எல்லாம் இருந்திருந்தது. அதெல்லாம் ஏறுறது இறங்குறது, இவர் அந்த வாக்கர் பிடிச்சி நடக்கிறதெல்லாம் எனக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்துச்சு. எனக்கு இந்த படத்தில் சாரோட நம்ம எப்போவும் ஒருத்தரோட எஃபர்ட் பார்த்து இல்லை, படம் நல்லா இருந்தால் தான் மக்கள் பார்ப்பாங்க. பட் இவங்களோட எஃபர்ட் இவர் போடுறது வந்து இட்ஸ் என்ன சொல்கிறது, நமக்கு நம்பவே முடியாது. அந்த அந்த பேஷன் அண்ட் சினிமா மேலே இருக்கிற அவர் லவ் அண்ட் அவர் வந்து இதுக்காக எவ்வளோ இன்ட்ரெஸ்டாக எவ்வளோ பண்ணுறாங்க, எவ்வளோ படம் இது பண்ணணுங்கிற மாதிரி. அவரோட ஆக்சிடெண்ட்டுக்கு அப்புறம் அவர் கொஞ்ச நாள் பெட்ரின்னாக இருந்தது. 6 மந்த்ஸ்க்கு அப்புறம் தான் திருப்பி வந்து 6 மந்த்ஸ்லாம் அந்த நிலைமையில் அவர் திருப்பி வர்றதே வந்து ரொம்ப கஷ்டம். அது இந்த படம் சினிமாங்கிறது சொல்லிகிட்டே இருக்கிறதுனால தான் ஹி ஹஸ் கம் பேக். அண்ட் எதுவும் பார்க்காம அந்த மாதிரி ஒர்க் பண்ணும்போது நாமெல்லாம் பண்ணுறது எதுவும் இல்லையே, நம்ம எதுவும் பண்ணலேங்கிற மாதிரி ஃபீலிங், அந்த கில்ட்டி ஃபீலிங் தான் எனக்கு மோஸ்ட்லி இருந்தது. அண்ட் ஐ மஸ்ட் சே, கடவுள் சாருக்கு வந்து டிசர்விங் சக்ஸஸ் அண்ட் டிசர்விங் லைஃப்பில் இன்னும் நிறைய ஹைட்ஸ் அவர் டிசர்வ் பண்ணுறாங்க. இந்த படம் மூலமாக இந்த படம் அந்த
டிசர்விங் சக்ஸஸ் சாருக்கு கொடுக்கும்னு நான் நம்புகிறேன். ஹரா படம் நல்லா வந்திருக்காங்க அண்டு நாங்கள் எல்லாரும் ரொம்ப எக்ஸைட்டடாக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் சுவாதியும் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. சுவாதி அண்ட் மோகன் சார், சிங்கம்புலி சார் கூட தான் எனக்கு ஜாஸ்தி காம்பினேஷன்ஸ் இருந்தது. ஸோ அதுக்கு எனக்கு கொஞ்சம் நான் அட்ஜஸ்ட் பண்ணி தமிழ் பேசும். ஸோ அதுக்கு சுத்தமாக தமிழ் தெரியாமல் இருந்தது. பட் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க எல்லாரும். ஒன்ஸ் அகெயின் தேங்க்யூ ஸோ மச். அண்ட் மீடியா ப்ரெஸ் எல்லாருக்குமே இந்த மேடை நான் ஏறி நிற்பேன் அப்படின்னு நினச்சி கூட பார்க்கல. ஏன்னா நம்ம யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா காரில் போகும்போது ஃப்ரண்ட்டில் உட்காரும்போது கூட சீட் பெல்ட் போட மாட்டோம். ஆக்சுவலாக நான் பேக் சீட் பெல்ட் போடல, தூங்கிட்டோம். காரில் போயிட்டுருக்கோம். ஈவினிங் ஒரு 3:30 மணிக்கு ஒரு ஆக்சிடெண்ட்டு. ஃப்ரண்ட்டில் இருந்த 2 பேருக்கு வந்து ஏர் பேக் ஓப்பன் ஆயிடுச்சு. பேக்கில் நானும் சாம்பசிவன் மேனேஜர். அவருக்கு தலையில் அடி. எனக்கு என்ன ஆச்சுன்னே தெரியாது. 3 நாளுக்கு அப்புறம் தான் தெரியும். ஆக்சுவலாக என்னன்னா இந்த இடம் விஜயாண்டனி சார் ஆக்சிடெண்ட்டுக்கு அப்புறம் ஒரு 9 பிளேட்டு. எனக்கு ஆக்சிடெண்ட் ஆனவுடனே சாருக்கு, மோகன் சாருக்கு சொன்னோடனே மோகன் சார் ஃபேமிலியோடு அங்கே வந்துட்டார். அப்புறம் மோகன்ராஜ் சார் ப்ரொடியூசர், அவங்க ஃபாதர் டெத்து. ஸோ அவங்க ஃபாதர் தான் அவருக்கு எல்லாமே. அப்படி என்ன மாதிரி அப்படி ஒரு பர்சன். எல்லாருக்கும் அப்படி தான். பட் இந்த பதிவு ஏன் பண்ணுறேன்னா, தயவுசெய்து எல்லாருக்கும் அவங்கவுங்க குடும்பம் முக்கியம். படம்ன்றது கனவு கற்பனை. இங்கே இப்போ வியாபாரமாகிடுச்சு. பட் சினிமாவில் வந்து அவங்கவுங்களுடைய பதிவை தான் பதிவு பண்ணுறோம். நம்ம ஒரு சில நேரத்தில் இப்போ நான்லாம் பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸே போடல. ஒரு 16 லட்சம் ஆச்சு. உடனடியாக அந்த இடத்துல வந்து மோகன் சார், மோகன்ராஜ் சார் அவங்களாம் இருந்ததால் எனக்கு ஓகே. அப்புறம் என் ஒய்ஃபு, என் நண்பர்கள், மற்றவங்க அப்படி நினைக்கும் போது எப்படின்னு தெரில. ரெண்டாவது அந்த 3 நாள் கான்சியஸ் இல்லை. 3 நாள் கழிச்சு ஆப்ரேஷன் ஃபேஸில். அதுக்கப்புறம் தான் எனக்கு கான்சியஸ் வந்து சார் என்னை வந்து என்கிட்ட பேசுகிறாருன்னு சொன்னாங்க. அப்போ என் கை மட்டும் இந்த படத்தெல்லாம் வர மாதிரி ஷேக் ஆச்சுன்னு சொன்னாங்க. இது என்னென்னா அவருக்கும் எனக்கும் அப்படி என்ன உறவு பெருசாக, எனக்காக ஏன் வரணும்? அவர் மிகப்பெரிய சாதனையாளர். அது ஒரு துளி கூட அவர்கிட்ட இருக்காது. இது அவரை நான் புகழ்றதுக்காக பேசல. இங்கே மனிதர்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பிரச்சனை வரும் லைஃப்பில். அப்போ தான் தெரியும் நமக்கு யார் இருக்கா யார் இல்லை அப்படின்ற ஒரு விஷயங்கள் தெரியும். இந்த ஹரா படம் வந்து நான் பண்ணுறதுக்கு முன்னாடி 2.5 years சார்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன். அப்போ நிறைய பேர் சொன்னாங்க, ஏன்னா அவர்கிட்ட போய் பேசிகிட்டு இருக்கீங்க, அவருக்கு என்ன மார்க்கெட் இருக்குது, அவரை போய் ஃபாலோ பண்ணுறீங்க, அவருக்கு என்ன மார்க்கெட் இருக்குது அப்படின்றது அவர் மார்க்கெட்டில் இறங்கினோன்னு தான் தெரியும். அவர் எங்கே நின்னாரோ 400 பேர் 500 பேர் கோயம்புத்தூர் ஃபுல்லாகவே நிறைய பெண்கள். இப்போ மலேசியா சார் வந்தவொடனே 4 hours ஃபோட்டோஸ் எடுத்தாங்க அங்கே. நான் அப்போ அங்கே ஸ்பாட்டில் இருந்தேன். நானே வேந்து பார்த்துருந்தேன். அதாவது இப்போ சொன்னவங்களுக்கெல்லாம் அது ஒரு பதிலாக இருந்திருக்கும். இதெல்லாம் தாண்டி சாரை பற்றி பேசும்போது நான் ஆக்சுவலாக சாரை சூஸ் பண்ணும்போது சார் பண்ணணும், இந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நார்மலாக ஒரு ஆர்டிஸ்ட்டை பார்க்குற மாதிரி தான் போனேன். அவருடைய மனித நேயம் தான் எனக்கு பெருசும் கவர்ந்தது. அந்த மனித நேயம் கனெக்ட் ஆனது விஷயம் என்னென்னா, நான் திருப்பி உயிர் தழுந்தேன் அப்படி தான் சொல்லணும். இப்போ ஆக்சுவலாக இந்த பல்லெல்லாம் இல்லை, ஃபுல்லாக ப்ரோக்கன். இடுப்பில் ஒரு பிளேட்டு. நான் வாக்கர் மேடம் சொன்ன மாதிரி வாக்கரில் தான் போய் ஷூட் பண்ணேன். அந்த டைமில் ஆக்சிடெண்ட்டில் ஒரு வேளை என் கை போயிருக்கலாம், கால் போயிருக்கலாம், ஏதோ ஒன்று இழந்திருக்கலாம். மோகன் சார் சொல்லுவார், நீ வந்து நிற்கிற தம்பி. அப்போ நான் 130 கிலோ இருந்தேன், இப்போ ஒரு 90 கிலோ இருப்பேன். என்னென்னா நம்மளோட உயிர் ஏதோ ஒரு காரணத்துக்காக இந்த உலகத்தில் இருக்குது. தற்கொலை பண்ணிக்கூடாது. ஆனால் ஆக்சிடெண்ட் ஆகுது நம்மளை மீறி தான் நடக்கும். ஆனால் நம்ம செய்ய வேண்டிய வேலை என்ன, சில இடங்கள் ஹெல்மெட் போடுறதில்ல, சீட் பெல்ட் போடுறதில்ல. இந்த பதிவு கூட சொல்லணுன்றதுக்கு காரணம் என்னென்னா, நிறைய பேர் அதை நம்மளே சில நேரத்தில் அதை மிஸ் பண்ணிடுறோம். தயவுசெய்து இன்சூரன்ஸ் போடுங்க. இது சார் வந்து எனக்கு ஆனதுக்கப்புறம் நிறைய பேருக்கு சொன்னார். அதுக்கப்புறம் இந்த படம் ஹரா
மோகன் சார் அவர் எப்படி இருந்தார், அவரோட பாடல்கள், அதெல்லாம் தாண்டி மோகன் சாரோட நடிப்பு, மோகன் சார் எப்படியாப்பட்ட நடிகர் அப்படின்றத இந்த படத்தில் நிறைய படங்கள் அவர் ப்ரூவ் பண்ணியிருக்காரு. ஸ்பாட்டில் வந்து இப்போ நம்ம எல்லோரும் சொல்லுவோம் கிளெசரின் போடாமல் எழுதிடுறோம் செஞ்சிடறோம்னு. அவர்கிட்ட ஒரு சீன் சொல்லும்போது பஸ்ஸில் வந்து ஒரு பஸ்ஸில் ஓடியாந்து ஏறணும். நான் கொஞ்சம் எல்லாமே மேக்ஸிமம் லைவாக போவேன். பஸ்ஸில் அவர் ஓடியாந்து ஏறுறாரு, ஏறி உள்ளே வந்து உட்காந்து அழுகணும். அவர் அழுதுகிட்டே இருக்கார். நான் கட் சொல்லலை, ஏன்னா நான் பார்க்கும்போது அவர் டெடிக்கேஷன், அவர் அந்த சீன் மூடு. இப்போ நம்ம கொஞ்ச நேரம் அழுவோம், திருப்பி விட்ருவோம், அவர் அப்படியே கண்டினியூட்டாக அழுகுறார். நீங்கள் அடுத்து மே 10 ஆடியோ லான்ச்சில் அந்த சாங் பார்க்கலாம். மே 10 சாரோட பர்த்டே அன்றைக்கி ஆடியோ லான்ச்சு. அதுக்கப்புறம் படம் வரும். ஏன்னா ஒவ்வொரு சீன்லேயுமே அவங்க பொண்ணு ஏஜ் அட்டன் ஆன சீன் ஒன்று இருக்கும். அந்த இடத்துலலாம் நான் ஒரு அப்பாவாக இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த ஃபீல் அது பார்க்குற ஒவ்வொருத்தருக்கும் அது இருக்கும். ஏன்னா மறைக்க முடியாத மிகப்பெரிய வெற்றிகளை கொடுத்தவர். அவர் கூட ஒர்க் பண்ணது காட் கிஃப்ட்டு. அந்த காடே திருப்பியும் இப்போடா அந்த படம் எடுத்துகிட்டு வான்னு சொல்லியிருக்கான்னு நினைக்கிறேன். தேங்க்யூ, நன்றி. ஸ்கூல் லைஃப்பில் நம்மளுக்கு விளையாட்டு, கைவிளை பொருட்கள் விளையாட்டு, அந்த மாதிரி ஒரு பீரியட் இருக்க மாதிரி 1ஆம் கிளாஸ்லேருந்து 10th வரைக்கும் சொன்னாலே எல்லா சட்டத்தையும் தெரிஞ்சுக்கலாம். தெரிஞ்சிட்டா நம்மளை ரோட்டில் போகும்போது ஒரு போலீஸ் கூட பார்த்திங்கன்னா தான் கூடுவாங்க. ஆக்சுவலாக அப்படி கூடுறதுக்கெலாம் சட்டத்தில் இடம் இல்லை, கைண்டாக தான் கூப்பிடணும். இப்போ நான் ரோட்டில் போனேன்னா ட்ரிங்க் அண்ட் ட்ரைவ் செக் பண்ணுவாங்க. எல்லோரும் செக் பண்ணுறாங்களான்னு கிடையாது. கொஞ்சம் கருப்பாக குண்டாக இருந்தால் நிறுத்துவாங்க. போகிறவங்களே நம்ம தான் குடிக்காத மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா அந்த மாதிரி செக் பண்ண முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா யூரின் தான் செக் பண்ணணும். வாயில் டியூப் வச்சு செக் பண்ணுவாங்க. இதெல்லாம் ஒரு அவேர்னஸ், நீங்களாம் இதை சொல்லணும். ஏன்னா பப்ளிக்காக பார்த்தீங்கன்னா ரோட்டில் 500 பேர் போகிறாங்கன்னா அதில் 30 பேர் 20 பேர் பிடிப்பாங்க. அவங்களுக்கு இந்த 30 பேரும் குடிக்காரனா தெரியும். கண்டிப்பாக அந்த 30 பேர் குடிக்காரனா இருக்க மாட்டான். போனால் எல்லோரும் தான் செக் பண்ணணும். ஒரு ஏர்போர்ட்டில் போனால் எல்லோரும் செக் பண்ணுற மாதிரி இந்த ரோட்டில் பிளாக் பண்ணி எல்லோரும் பிடிக்கிறாங்க பார்த்தீங்களா. இதுக்கு அடிப்படை சட்டம் நமக்கு தெரியல தான். நம்ம வேறு நாட்டுக்கு போகும்போது அந்த நாட்டுடைய சட்டங்களை நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கோம். ஆனால் இந்தியாவில் இது வரைக்கும் எவ்வளோ பேர் ஆண்டுட்ருக்காங்க. அவங்க யாரும் இந்த ஒரு விஷயத்தை பண்ணுறதில்லை. அதனால் ஆடியோ லான்ச்சில் நான் பத்திரிகையாளர்கள் மற்ற எல்லாருக்கும் லா புக் கொடுக்கலான்னு இருக்கோம் இந்த படம் சார்பாக. மேற்படி எல்லாரும் வேறு எந்த ஒரு நிகழ்ச்சிக்கு போனாலும் கிஃப்ட்டு கொடுக்கறதபடி எல்லார் வீட்லையும் ஒரு சட்ட புத்தகம் இருந்தால் கண்டிப்பாக நம்ம பசங்க எல்லா அடுத்த ஜென்ரேஷன் தான் சட்டத்தை பேசுவாங்கன்னு நினைக்கிறேன். நன்றி. அடுத்ததாக மோகன் அவர்களை அழைக்கிறோம். எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஊடக நண்பர்களுக்கும் பிரிண்ட் மீடியா வானொலி எல்லாருக்கும் சொல்லிட்டுருக்கேன். அப்படியே என்னுடைய சக நடிகர்களுக்கும் நன்றி கடந்த வணக்கத்தை சொல்ல விரும்புகிறேன். எத்தனையோ படம் நடிச்சிருக்கலாம், ரிலீஸ் ஆகிருக்கலாம். எல்லாம் ஒரு சில விஷயங்களில் நான் எப்போவுமே பெருமையாக பேசிக்கிறதோ சொல்கிறதோ ஒரு சில விஷயங்கள் அவங்கக்கிட்ட பகிர்ந்துக்க ஆசைப்படுறேன். சத்தியமாக இந்த லிஸ்ட்டு இது எதுவுமே என்கிட்ட இல்லை, நான் வச்சுக்கினது இல்லை. இந்த படங்கள் லிஸ்ட்டு இது ஆனஸ்ட் நிக்கில் முருகன் அவர்களுக்கே தெரியும். எனக்கு கேட்கும் போது நான் என்கிட்ட வச்சுக்கிறது இல்லைப்பா, எனக்கு தேவையில்லை. ஏன்னா இது ஹரா தான் என்னோடய முதல் படம்னு. ஏன்னா இந்த ஒரு படத்தோட வெற்றி தோல்வி தான் நம்மளை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறது. அது கடந்து போகும்போது அதை மறந்துட்டு இன்னொரு படத்தில் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணுறோம், ஃபோக்கஸ் பண்ணுறோம். எத்தனை புது டைரக்டர்களை அறிமுகம் பண்ணுறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைச்சதுன்னு அது இறைவன் கொடுத்த பிச்சை. ஏன்னா நான் இப்போ பயணங்கள் முடிவதில்லை படம் ரிலீஸ் ஆகும்போது என்னுடைய முதல் மூடு பணியாகட்டும், நெஞ்சத்தை கிள்ளாதே ஆகட்டும், கிழிஞ்சல்கள் எல்லாமே சில்வர் ஜூப்ளி போனதுனால பயணங்கள் முடிவதில்லை 500 நாள் போது எனக்குன்னு ஒரு மார்க்கெட் வர ஆரம்பிச்சதுல இருந்தேன்.
முடிஞ்ச அளவுக்கு புது ப்ரொடியூசர்ஸ்கள் புது இயக்குனர்களுக்கும் வாய்ப்பு கொடுத்தா அவங்க பசியோட சினிமா பண்ணுவாங்க. அந்த நல்ல பசியோடு அந்த சினிமா இருக்கும்போது நானும் ஜெயிப்பேங்கிற நம்பிக்கையில் தான் நான் தேர்ந்து எடுத்த முத்துக்கள் இவங்க எல்லாம். ஆனால் அவங்களுக்கு எல்லாம் அவ்வளோ டேலண்ட் இருக்குங்கிறது ஜெயிப்பாங்க அப்படிங்கிறது எனக்கு தோணுனா ஒரு 6th சென்ஸ். ஆனால் அவங்களோட உழைப்பு அந்த பசினால் அவங்க அந்த அளவுக்கு பிரமாதமாக எழுத்து இயக்கம்ங்கிறது தான் நான் அவங்களுக்கெல்லாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். நான் எப்போவுமே ப்ரொடியூசர் அண்ட் டைரக்டருக்கு தான் நன்றின்னு சொல்வேன். என்னோடய பழைய நண்பர்களுக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா இயக்குனர் தான் கேப்டன் ஆஃப் த ஷிப். நாங்களெல்லாம் அவங்க பின்னாடி இருப்போம். மற்ற எல்லா கலைஞர்களும் அவருக்கு பின்னாடி இருக்கோம். ஸோ அவர் தான் கேப்டன் ஆஃப் த ஷிப். எந்த டைரக்டராக இருந்தாலும் எந்த படமாக இருந்தாலும், ஆனால் அந்த ஷிப் தான் அந்த ப்ரொடியூசர். அவர் இருந்தால் தான், அந்த ஷிப் இருந்தால் தான் டைரக்டரு நம்ம எல்லோரும் இருப்போம். ஸோ இவங்க 2 பேரோட உழைப்பு மட்டும் இல்லை, அந்த ஃபோக்கஸ் பாயிண்ட்டு தான் நான் எப்போவுமே ரசிப்பேன். ஸோ இப்போது பழைய விஷயங்களை விட நம்ம புது விஷயத்தை பகிர்ந்துக்கலாம்னு ஆசைப்படுறேன். பாட்டுகள் பற்றி எல்லோரும் சொல்கிறாங்க, அதுக்கு இளையராஜா சார் தெய்வம். அவர் உண்மையான இசை ஞானிங்கிறதுல 2வது வார்த்தை இந்த தமிழனும் சொல்ல முடியாது, இந்த ரசிகனும் சொல்ல முடியாது, இந்த ரசிகையும் சொல்ல முடியாது. அவர் 1500 படத்தை மேலே பண்ணிட்டார். அவர் என்னை பொறுத்தவரை எல்லா இயக்குநர்களுக்கும், எல்லா தயாரிப்பாளர்களுக்கும், எல்லா நடிகைகளுக்கும் பிரமாதமான பாட்டு கொடுத்துருக்காரு. இதில் எந்த வஞ்சனையும் யாருக்குமே அவர் பண்ணதே இல்லை. சரி, சில நடிகர்கள் பற்றி ஏன் சொல்கிறாங்கன்னா, அந்த படம் ஓடி இருக்கு. அந்த படம் ஓடுறதுக்கு முக்கியமான காரணம், அந்த பாட்டை இன்னைக்கு சிங்கப்பூரில் ரசிக்கிறாருன்னா அந்த அளவுக்கு மனசுக்குள்ளன்னா அந்த ஆர் சுந்தரராஜன் அந்த இயக்குனர் அந்த கனெக்ட் பண்ணி வச்சிருக்கிறார். அது ரொம்ப முக்கியமாக. அதையும் நான் பாராட்டணும், சொல்லணும்னு ஆசைப்படுறேன். ஒரு பாட்டு வெற்றியறதுக்கு வரிகள் டியூன் மட்டும் காரணம் இல்லை, அதோட சேர்ந்து அது எத்தனையோ விஷயங்கள் இருக்குது. அது எல்லாமே சேர்ந்து அந்த கஷ்டத்தை புரிஞ்சுக்கிறதுன்றது ஏன் சொல்கிறேன்னா, ஆடியன்ஸ் ரசிக்கிறாங்க. ஆடியன்ஸோட கனெக்ட் ஆனால் மட்டும்தான் படம் வெற்றி அடையும். இல்லைன்னா எத்தனையோ படங்கள் பார்த்திங்கன்னா, என்னை விட இவங்களுக்கெல்லாம் ட்ராக் ரெக்கார்டு தெரியும், சூப்பர் ஹிட் ஆடியோகள் இருக்கும். படம் வெற்றி அடைஞ்ச பிறகு அந்த பாடல்கள் அவ்வளோ பெருசாக பேசுறதில்லை. ஏன்னா படம் அவ்வளோ பெருசாக ஓடல. என்னோட அக்கியம், என்னோட அதிருஷ்டம், என்னோட அப்பா அம்மாவோட அதிருஷ்டம், எல்லாருக்கு மேலே என் உயிரின் ஊற்றாய் இருக்கிற ரசிகைகளோட ஆசீர்வாதம் தான் என்னோட படங்கள் ஓடுறதுக்கு காரணம். என்னை அவங்க வீட்டில் ஒரு தத்து பிள்ளை மாதிரியே வச்சுக்கிட்டாங்க. என் பையனாகவும் தம்பியாகவும் அண்ணனாகவும் காதலனாகவும் என்னவாகவும் வச்சுக்கிட்டாங்க. ஏன்னா ஒரு எத்தனையோ படங்கள் சொல்லலாம். ஒரு விதியில் நான் வில்லனை நடித்தாலும் நம்ம மோகன் தானே அப்படின்வாங்க. மௌனராகம் மாதிரி ஒரு நல்ல புருஷனாக நடித்தா நம்ம மோகன் தானேன்றாங்க. ரெட்டை வால் குருவியில் 2-3 பொண்டாட்டிகளை சமாளிக்கிறான்னு நம்ம மோகன் தானேன்றாங்க. அதுக்கு அந்த இயக்குனர்கள் பட்ட கஷ்டங்கள் தான் எனக்கு தெரியும். கிரேட் டைரக்டர்ஸ் பாலுமகேந்திரா சார் ஆகட்டும், மணிரத்னம் எல்லாரும் இருக்கிறாங்க. அவங்க எல்லாரோடைய இயக்கம் அப்படிங்கிறது ஆடியன்ஸை உட்கார வச்சிச்சு, மறுபடியும் பார்க்க வச்சிச்சு. இளையராஜா சார் இசையை மறுபடியும் கேட்க வச்சிச்சு. இவங்களுக்கு எல்லாருக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். இப்போது ஹரா பற்றி பேசுகிறேன். விஜயஸ்ரீ இயக்குனர். நிறைய பேர் அவர் சொன்னார், இப்போ மார்க்கெட் இருக்குது மார்க்கெட் இல்லைங்கிறது. மார்க்கெட் இருக்குது இல்லைங்கிறத பற்றி நான் என்றைக்குமே கவலைப்பட்டவன் கிடையாது. அது எனக்கு என்னோட பழகுனவர்களுக்கு தெரியும். என்னோட பழகுனதுக்கப்புறம் விஜயஸ்ரீக்கும் தெரியும். எனக்கு பிடிக்கணும், எனக்கு இங்கே செட் ஆனால் தான் படத்தில் நடிப்பேன், இல்லைன்னா நடிக்க மாட்டேன். ஏன்னா நான் என்னை நம்பி இருக்கிறாங்கிறது இல்லை, என்னை ஆராதிக்கிற, என்னை மதிக்கிற ரசிகர்களுக்கு எப்பவுமே டிசப்பாயிண்ட் பண்ணக்கூடாதுங்கிறது ஒரே நோக்கம்தான் எனக்கு. பணம் எல்லார் மாதிரி எனக்கும் ரொம்ப தேவை, ஆனால் அது மட்டும் வாழ்க்கை இல்லைன்னு எங்கள் அப்பா அம்மாவோட டிஎன்ல நான் தெரிஞ்சவன். அதனால் எப்பவுமே எல்லாமே நல்லா வரணும், நல்லா அமையணுங்கிறது நம்புகிறவன். நிக்கில் முருகன் அவர்கள் விஜயஸ்ரீயை கூட்டிகிட்டு வந்தார். பரவாயில்லையா? கரெக்டாக பண்ணுறீங்க.
எல்லாமே கரெக்டாக தான் சொன்னார். ஸோ விஜய் ஸ்ரீ அவர் கதை சொன்னார். கதை சொல்லும்போது கதை நல்லா இருக்குது, ஆனால் அதில் ஏதோ ஒன்று கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தால் ரொம்ப நல்லா முடியும், அப்படி ரீச் ஆக முடியுங்கிறது எனக்குள்ளே ஒரு நம்பிக்கை. அப்போ விஜய் ஸ்ரீக்கு அவர்கள் சொன்னேன், இது கதை நல்லா இருக்குது, கண்டென்ட் என்னமோ இருக்குது, ஆனால் இப்போ டெல்லிங் கொஞ்சம் இருக்குது, ஸ்டோரி டெல்லிங்கில் கொஞ்சம் நீங்கள் புதுசாக தாதா இட்டிஸ்மன் எல்லாம் நல்லா பண்ணியிருக்கீங்கன்னும் போது இதையே கொஞ்சம் புதுசாக யோசிக்கக்கூடாது. யோசிச்சிங்கன்னா எல்லோரும் கூட்டணியாக ஜெயிக்கலாம் இல்லையா? நீங்கள் யோசிச்சிங்கன்னா அவர் ஒரே ஒரு ரொம்ப நல்ல விஷயம், அவர் கோச்சிக்கலை, ஈகோவாக எடுத்துக்கலை, போய் பார்த்துட்டு அது இன்னொரு வருஷனில் கொடுக்குறாரு. 7வது வருஷம் தான் இப்போ ஓகே பண்ணியிருக்கிற ஸ்கிரிப்ட். அவர் சேலஞ்சிங்காக எடுத்து ஒவ்வொரு இடத்துலையும் நான் அவர் படங்கள் பண்ணிட்டு இருந்தார். பட் இருந்தாலும் இதை வந்து எப்படி கன்வின்ஸ் பண்ணலாங்கிறத விட அவர் எவ்வளோ கன்வின்ஸ் ஆகிருக்கணும் மனசுக்குள்ளே. ஜெயிச்சியே காட்டுவேங்கிற ஒரு நல்ல மனசு எண்ணங்கள்னால தான் இந்த பிரமாதமான ஸ்கிரிப்ட் வந்துச்சு. அந்த பிரமாதமான ஸ்கிரிப்ட் வந்து பார்த்தா படம் ஆரம்பித்தோம். மோகன்ராஜ் ப்ரொடியூசர்கள் வந்தார். அது வேறு கதை. சரி, விஜய் ஸ்ரீ எனக்கு தெரிஞ்ச பெரிய பெரிய டைரக்டர்களாகட்டும், நல்ல நண்பர்கள் டைரக்டர்களை எப்போவுமே கேட்டார், எப்படி நீ இந்த அரா படம் ஒத்துக்கிட்ட, அதில் என்ன அப்படி ஒரு விஜய் ஸ்ரீன்னு கேட்டிருக்காரு. அவருக்கும் தெரியும், நிக்கிலுக்கும் தெரியும். நான் வந்து ஏதோ 50-60 டைரக்டரோட ஒர்க் பண்ணியிருக்கேன்றாரு. அது ஓகே. பெரிய பெரிய ஜீனியஸ் டைரக்டர்கிட்ட ஒர்க் பண்ண பாக்கியம் எனக்கு கிடச்சிது. பாலுமகேந்திரா சார் ஆகட்டும், மகேந்திரன் சார் ஆகட்டும், சிங்கீதம் ஸ்ரீனிவாஸ் ஆகட்டும், பாபு சார் ஆகட்டும், பாலாஜி, நிறைய ஜீனியஸ் எல்லாருமே என்னோட பாக்கியம் அது. பாபு சார், ஜே வில்லியம்ஸ் இன் மலையாளம், எல்லாம் ஆல் லாங்குவேஜ்லேயும் எனக்கு கிடைச்ச பாக்கியம். அதுலேருந்து புது டைரக்டர்களுக்கும் அறிமுகமாகிறதுக்கும் நான் முக்கியமான காரணமாக இருந்தேங்கிறது என்னோட பாக்கியம்தான். ஆனால் விஜய் ஸ்ரீ கிட்டே இருக்கிற ஒரு பெக்யூலியர், ஒரு எக்ஸ்ட்ராடினரி ஷார்ப் மைண்ட் என்னன்னா, ஹி ஹஸ் காட் அ ஃபென்டாஸ்டிக் நாலேஜ் ஆஃப் தி லைட்டிங் சென்ஸ், சவுண்ட் சென்ஸ். இது பொதுவாக டைரக்டர்கள்கிட்ட இருக்காதுங்கிறது இல்லை. அவருக்கு தேவை இருக்கோ இல்லையோ, அது இன்னொரு நல்ல கேமராமேனையும் சவுண்ட் இன்ஜினியரையும் எடிட்டர்களும் நம்பி அதில் அவர் கூட்டணியை பண்ணுவார். இவர் மட்டும் அது ஒரு ஷார்ட் வைக்கும்போது இந்த லைட்டிங்குக்கு எது வேணும் எது வேணும் இது டிஏ வரைக்கும் யோசிப்பார். அது எனக்கு பிரமிப்பாக இருக்குது. அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த திறமையை வந்து அவரை எங்கேயோ கொண்டு போய் நிறுத்தவங்கிறது தான் உண்மையான விஷயம். எத்தனையோ புது டைரக்டர்களை அறிமுகம் பண்ணிட்டாருங்கிற ஒரு நல்ல விஷயங்களில் இப்படி ஒரு பட்ட டைரக்டர் நான் எப்படி இது மனோபாலா சொன்ன வார்த்தை. அவர் இன்றைக்கி நம்மளோட இல்லை. என்னோட நண்பன் படம் ஷூட்டிங்கில் வந்து முதல்ல சண்டை போட்டு போனால், அதுக்கப்புறம் ஷூட்டிங்கில் வந்து இந்த வார்த்தை கேட்ட அப்போ தான் சொன்னேன், இப்போ பாரு மவனை நான் எதுக்கு யோசித்தேன், எதுக்கு பண்ணேன் பாருன்னு. அதுக்கப்புறம் ஆமாண்டா கரெக்டா, இது எப்படிடா, அதுதான்மா, சம்திங் சேஸ் ஹி இஸ் வெரி குட், டோன்ட் காமெண்ட், ஜஸ்ட் ஃபாலோ ஹிம், எவ்ரி திங் வில் பி ஓகேன்னு. அதுக்கப்புறம் அவன் ஃபாலோ பண்ணால் அவனும் நடிச்சிருக்கான். அன்ஃபார்ச்சுனேட்லி அவர் இன்றைக்கி நம்மளோட இல்லை. ஆத்மா இங்கே தான் இருக்கும், நம்மளை ஆசீர்வாதிக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அந்த ஒரு விஷயத்தில் விஜய் ஸ்ரீ அவர்கள் மியூசிக் சென்ஸ் ஆகட்டும், அவர் பண்ண டி ராஜேந்திரன் மாதிரி, குட்டி ராஜேந்திரன், டி ராஜேந்திரன் சொல்லுவார், லிரிக் ரைட்ரு, எடிட்டிங்கு, ஃபோட்டோகிராஃபி, லைட்டிங்கு, மார்க்கெட்டிங்கு, அதான் சொன்ன மாதிரி எல்லா தொழில்நுட்பங்களும் தெரிஞ்சிருக்கிறாரு. அதில் எதுவும் ஒரு புதுசாக பண்ணி ரீச் பண்ணணும்னு ஆசைப்படுறாரு. அந்த பசி இருக்கிற வரை அவர் ஜெயிச்சுட்டே இருப்பார். அதுதான் உண்மையான விஷயம். அவருக்கு உடம்பு ஆக்சிடெண்ட் பற்றி சிங்கப்புலி சொன்னார், மற்றவங்க எல்லாம் சொல்லியிருக்காங்க. அவர் இன்றைக்கி இப்படி இருக்கிறது ரொம்ப முக்கியமான காரணம் அவரோட குடும்பம்னு நான் நினைக்கிறேன். அவரோட ஒய்ஃப் கிரேட் லேடி இங்கே வந்திருக்காங்களா, கிரேட் லேடி. தவமாக இருந்தாங்க அந்த அம்மா, தவமாக நின்று பிரார்த்தனை பண்ணாங்க, தவமாக இருந்து தைரியமாக இருந்தாங்க, தவமாக இருந்து நம்பிக்கையாக இருந்தாங்க, தவமாக இருந்தால் நம்பிக்கை கொடுத்தாங்க. அந்த அம்மாவோட ஒவ்வொரு வார்த்தையும் இவருக்கு அவ்வளோ பெரிய டானிக். அந்த அம்மா சொல்லும், சார் மோகன் சார் வந்துடுவார் சார், இந்த மனுஷன் இவாஸ் இன் கோமா, அந்த அம்மா சொல்லும், கிரேட் லேடி. ஸோ இவரோட ஒய்ஃபோட புண்ணியமும் குழந்தைங்களோட புண்ணியமும், இவர் மறுபடி சொன்ன மாதிரி ஹரா படத்தை முடிக்கணும்னு திருப்பி வந்திருக்காரு. இல்லை, நிறைய படங்கள் பண்ணணும் ஆசைப்படுறோம். நிறைய நல்ல படங்கள், நல்ல கண்டென்ட் வித்தியாசமாக கொடுப்பார். அந்த நல்ல படங்கள் மக்கள் ரசிப்பாங்கன்னு நினைப்பேன். என்னோட நினப்பு, என்னோட ஆசையும் கூட. இந்த படத்தை பொறுத்தவரை நாங்கள் முதல்ல சொன்னதை பாடல்கள் இருக்கக்கூடாதுன்னு இருந்தேன்.
ஆனால் அப்படியே ஒரு 3-4 பாட்டு வச்சுட்டாரு, நல்லா வந்திருக்கு. மியூசிக் டைரக்டர் பிரமாதமாக மியூசிக் போட்டிருக்காரு. எல்லா பாடலுக்கும் இவர் தான் லிரிக்ஸ். நீங்கள் ஆடியோ ரிலீஸில் பாடல்கள் கேட்பீங்க, எக்ஸ்ட்ரானரியாக எழுதியிருக்கார் லிரிக் நம்ம விஜய் ஸ்ரீ அவர்கள் தான். ஸோ அது எதுக்கு சொல்ல வரேன்னா, அவர் நினைக்கிறது உடனே. இது நான் இங்கே கம்பேர் பண்ணி பேசுகிறேங்கிறது இல்லை. நான் முதல்ல பார்த்த டைரக்டர்ஸில் ஸ்கிரிப்ட் இல்லாமல் பண்ணிட்டு இருந்ததுல முதல் ஆள் மணிவண்ணன் தான். அவரை அறிமுகப்படுத்துறதுக்கு எனக்கு ஒரு பாக்கியம் கிடச்சிது ஆஸ் எ டைரக்டர். மணிவண்ணன் இன்றைக்கி அவர் நம்மளோட இல்லை. அவர் தான் ஸ்கிரிப்டை இல்லாமல் ஸ்கிரிப்ட் மாதிரி எப்படி இந்த 3 கேரக்டருக்கு வசனங்கள் எப்படி சொல்லணும்னு பண்ணாமல் அப்படியே பிளான் பண்ணி சொல்லிட்டு போயிட்டுருப்பார். ஃபென்டாஸ்டிக் டயலாக் சொல்லுவார். அதுக்கப்புறம் அந்த மாதிரி சென்ஸு இவர் தான். இவர் என்னன்னா எப்படி என்ன தெரிய மாட்டேங்கிறது. லிரிக்ஸு பாவம் நம்மளோட பேசிகிட்டு இருப்பார். சார் இந்த மாதிரி ஒரு பாட்டு, இந்த மாதிரி ஒரு இடத்துல ஒரு பாட்டுன்னு பாரு, என்னங்க அப்படின்னு டப்புன்னு வர அங்கேயே ஒரு வாட்ஸ்அப்லேயே ஒரு லிரிக்ஸ் அனுப்புவார். அந்த மனுஷன் லண்டன்லேருந்தே போட்டு மியூசிக்கு நெக்ஸ்ட் டே வரும், இதோ வரும் வந்து, எப்படி சார் இது? இல்லை சார் அப்படியே நம்ம ஜாலியாக ஈவினிங் பேசிட்டு இருந்தாலும் அப்படின்வார். எவ்ரிதிங் ஹி டஸ் இன் தட் கிளாஸ். அதாவது அதை ஒர்க் பண்ணிகிட்ருப்பார், ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறது தெரியவே தெரியாது. அதுதான் அவர்கிட்ட சிறப்பான குணம்னு நான் நினைக்கிறேன். இந்த படத்தை பொறுத்தவரை நான் ஒர்க் பண்ண இந்த இன்ஃபேக்ட் இன்னும் சுரேஷ் மன்னன்னு நம்ம நண்பர் இங்கே இருக்கிறாரு. அவர் முதல் கேமரா ஒர்க் பண்ணதும் நான் நடித்த படம் தான் பாலாஜி சார் படம். கேமராமேன் கம் டைரக்டர் கம் ஆக்டராக இருக்கிறார். அவர் நம்மளோட இங்கே இருக்கிறார், நம்மளோட ஒர்க் பண்ணியிருக்காரு. அவர்லேருந்து இன்றைக்கி இருக்கிற ஆர்டிஸ்ட்டு சுவாதி வரைக்கும் இந்த படத்தில் எல்லோரும் சேர்ந்து நடிச்சிருக்கோம். ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. எப்பவும் போல் நான் நம்பியிருக்கிறது என்னோடய ரசிகர்கள் தான். ஆடியன்ஸு டிசப்பாயிண்ட் பண்ணாதுன்னு நான் நம்புகிறேன். டீசர் பார்த்துட்ருக்கீங்க. சொன்ன மாதிரி ஆடியோ இப்போ தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. நீங்கள் ஆடியோ கேளுங்க, படத்தை பாருங்கள். எப்பவும் போல் உங்கள் ஆசீர்வாதம் வேணும். ஊடக நண்பர்களாகட்டும், ரசிகர்களாகட்டும், டெக்னீஷியன்ஸ், ஆர்டிஸ்ட் ஆகட்டும், எல்லாருக்கும் மிக்க நன்றி. வணக்கம். தேங்க்யூ.